ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்காக கட்சி ஆரம்பிச்சுன்னு சொன்னீங்க. சமீபத்தில் என்ன போராட்டங்களை முன்னெடுத்தது ஐஜேகே? நாங்கள் பண்ணியிருக்கோம், தேவைக்கு சந்திரமரம் வெட்டினதுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுடைய கட்சியினுடைய நிலைமை என்ன? போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம். இது ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு ஆதாரம் என்று என்னால் சொன்னால் நீங்கள்லாம் தவறாக வழிநடத்தப்பட்டிருக்கிறீர்கள். உறுப்பினர்கள் வந்த பிறகு நான் ஊழலுக்கு முழுக்க எழுதி. ஊழலால் ஜெயிலுக்கு போன ஒரு கட்சி, சிறை சென்ற தலைவர் இருக்காங்க. நீங்கள் கடுமையாக எதுக்குறீங்க? அந்த கட்சி கூட நீங்கள் கூட்டணி வச்சு ஒரு நிமிஷம் வச்சுக்கோ. நாங்கள் அதே சின்னத்தில் நிற்கிறீங்க. நான் ஜெயிலுக்கு போனது ஒன்று உனக்கு தெரியுமோ தெரியாதோ புரிஞ்சுக்க. நீங்கள் இல்லை, அவங்களுக்கு சில பேர்த்துக்கு இருக்கட்டும். நான் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் ஊழல், லஞ்சம், எண்ணற்ற முறையில் தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை இழக்கிற வகையில் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் அறிவீர்கள். ஊழல், லஞ்சம், விலைவாசி உயர்வு, கொலை, கொள்ளை, இதெல்லாம் எல்லாரும் சொல்கிறது தான். அது மட்டும் இல்லை, நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் பாதிக்கப்பட்டவர்களும் உங்களுடைய குடும்பத்திலோ நீங்களே கூட இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. அதே மட்டும் இல்லை, எங்களுடைய கட்சியின் கொள்கைகள் ஒன்று பெண்களுக்கு சம உரிமை. அந்த வகையில் 2 வேட்பாளர்கள், ஒன்று குன்னத்தில் ஒரு பெண் வேட்பாளர் போட்டியிடுகிறார், பல்லாவரத்தில் ஒரு ஆண் வேட்பாளர் போட்டியிடுகிறார். அதில் வாய்ப்பு வரும்போது எங்களால் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நிற்க முடியும். இதை நாங்கள் கட்சி ஆரம்பித்து 8வது மாதத்துலேயே 131 இடத்துல போட்டி போட்டிருக்கோம். அப்போ அதை விட பல மடங்கு வளர்ந்துருக்கு. ஆக தேவைப்பட்டால், நினைத்தால் எங்களால் சரியான நேரத்தில் தமிழ்நாட்டில் அத்தனை இடங்களிலும் போட்டி போட முடியும். அந்த நீங்கள் முதல்ல பல்லாவரத்துக்கு உங்களுக்கு குன்னம் 30ஆம் தேதி குன்னத்தில், 4ஆம் தேதி பல்லாவரம். வாக்குறுதிகள் என்பது முதல்ல எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்த பிறகு நான் ஊழலுக்கு முழுக்க எழுதி. அந்த ஊழல் எப்படி ஜனநாயகத்தை கெடுக்குது என்பதற்கு உங்களுக்கு பெரிய பாடமே நான் எடுக்கணும். ஊழல் செய்தால், பணம் செலுத்தால், கொள்ளையடித்தால், கோடியாக அடித்தால், அதை வைத்துக்கொண்டு ஜனநாயகம் முழுமையாக தகர்க்கப்படுகிறது. அதுதான் முக்கியமானது. நீங்கள் இந்த தேர்தலெலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சொல்கிறேன், இது ஒரு சாங்கியம், ரைச்சுவல். ஏன் பணத்தை அள்ளி விடணும்? பணம் எங்கேருந்து வருது? யாராவது உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வந்துருக்கீங்களா? அப்படி யாராவது சொல்ல முடியுமா உங்களால்? எல்லாம் உங்கள் வரிப்பணம், மக்கள் வரிப்பணம். தெருக்கூட்டுற அந்த அம்மா முதற்கொண்டு எப்படி ஒரு பெரிய பொருளாதாரத்தில் உயர்ந்த இருக்கோ அத்தனை பேர் வரி கட்டுறான். அந்த பாவப்பட்ட மக்களுடைய வரிப்பணத்தை நீங்கள் வாங்கி கொண்டு திரும்ப கரண்ட் வரி கூடுதல், வீட்டு வரி கூடுதல், அதே போல் உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் ஊழல். அங்கே போனால் எந்த ஒரு காரியத்தையும், நாங்களாம் பாதிக்கப்பட்டவங்க நேரடியாக, எந்த ஒரு காரியத்தையும் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் பணம் கொடுக்காமல் சாதிச்ச சொல்லு, நீங்கள் உங்களை எல்லாத்தையும் கேட்குறேன். ஒரு ஜாதி சான்றிதழோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வீடு கட்டுறதுக்கு பர்மிஷனோ, தெருவில் 4 வண்டி மண்ணு கிடத்தா விட்றான ஒரு. ஆக இது தோற்றமே எல்லாமே இன்றைய ஆளுங்கட்சி இங்கே இருக்கிற அத்தனை ஊழல், லஞ்சம். தலைவன் சரியாக இருந்தால் தலைவன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. அதனால் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போது அரசியலுக்கு வா, அரசியலுக்கு எதுக்கு வர்றது? சேவை செய்யவா? இன்றைக்கி ஒரு லிஸ்ட் எடுங்க. உங்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தார்கள், என்ன தொழில் செய்தார்கள், இவ்வளவு எப்படி வந்தது, எவ்வளோ பேர் வெளிநாட்டில் பணத்தை வைத்திருக்கிறார்கள்,
நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வாங்கலாம் பார்க்கலாம் நீங்கள்லாம். ஆக நீ தமிழ்நாடு ஊழலினுடைய உச்சம் அதை பார்த்து விட்டு அதுக்கு பின்னால் வந்த அரசியல் தலைவர்களும் எதிரி என்ன ஆயுதம் எடுக்கிறானோ நாம் எடுத்தாக வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதால் இன்றைக்கி மற்றவர் கட்சிகள் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இது இன்றைக்கி நேரத்தில் அவங்க ஆரம்பித்து என்ன சொன்னார் அரசியல் என் கட்சி இருக்கிறோம் எப்படி இருக்குன்னு சொன்னார். அவர் பயப்பட்டார். ஆட்சி அமைக்க உடனே அவருக்கு வாய்ப்பு கிடச்சதுமே ஐயோ இவர்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி பண்ண போகிறேன், ஏன்னா அவங்களோட குணங்கள்லாம் தெரியும், என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். பயப்பட்டார். எனக்கே இன்னும் நான் அந்த தகுதி வரல, ஆனால் மக்கள் ஓட்டு போட்டாங்களே, அழகாக பேசினாங்க. மக்கள் அந்த நேரத்தில் டிவி இல்லை, பெரிய இந்த மாதிரி மீடியா இல்லை, அதனால் தொடர்ந்து பேசினார். மக்கள் கவர்ச்சியால் கவரப்பட்டார்கள். அதனால் ஓட்டு போட்டாங்க. போட்ட உடனே அவரே எனக்கு ஏன் இது வந்ததுன்னு சொன்னார். அவர் என்ன சொன்னதெல்லாம் என்னுடைய அரசியல் தலைமையில் வர்றவங்க யாராக இருக்க வேண்டும், எதற்காக இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசியல் என்பது ஒரு தொழில் அல்ல. பத்திரிக்கை கொடுத்துருக்காரு அன்றைக்கி. அரசியல் என்பது தொழில் அல்ல. அதே போல் அரசியல் ஆதாயம் பார்க்காத இந்த ரெண்டும் இந்த பாலிசி சொல்லுங்க. இன்றைக்கி அரசியல் ஆதாயம் பார்க்காதவர்களும் அரசியல் தொழிலாக நினைக்காதவர்களும் அவர்களே என் கட்சிக்கு வேண்டும் என்று அன்றைக்கி அண்ணா சொன்னார். ஆதாயம்னு என்ன அர்த்தம்? ஊழல் பண்ணுறது. தொழில் அரசியலே தொழிலாக நினைக்காதீங்க. 100 தொழில் நீங்கள் செஞ்ச, எத்தனை தொழில் வேலை செய்ய, மனிதனாக பிறந்தவனுக்கு வாழணும், 10 பேருக்கு உதவணும், தொழில் பண்ணுங்க. ஆனால் அரசியலை தொழிலாக நினைத்தால் அந்த தொழில் என்பது மக்கள் வரிப்பணத்தின் மூலம்தான் நீங்கள் விளையாட முடியும். பயந்தவர் அண்ணா, இன்றைக்கி அவர் பயந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஓகே சார், அப்போ அந்த கட்சியில் கூட நீங்கள் ஏன் கூட்டணி வச்சுருக்கீங்க? ஊழலால் ஜெயிலுக்கு போன ஒரு கட்சி, சிறை சென்ற தலைவர் இருக்காங்க. ஆமாம், நீங்கள் கடுமையாக எதுக்குறீங்க? அந்த கட்சி கூட நீங்கள் கூட்டணி வச்சு ஏன்? ஒரு நிமிஷம் வச்சுக்கோ. நாங்கள் அதே சின்னத்தில் நிற்கிறீங்க. நான் ஜெயிலுக்கு போனது ஒன்று உனக்கு தெரியுமோ தெரியாதோ? கூட்டணி வச்சு ஜெயிலுக்கு போனது புரிஞ்சுக்க. நீங்க அவங்களுக்கு சில பேர்த்துக்கு இருக்கட்டும். நான் இப்போ நிறைய ஊழல் பண்ணவங்க விட குறைச்ச ஊழல் பண்ணவங்க சாய்ஸ், அதான் சாய்ஸ், அவ்வளோதான். தப்பு இல்லைங்களா சார்? நீங்கள் தொகுதியில அவங்க வேட்பாளருக்கு என்ன வாக்குறுதி முன்வைக்கிறாங்க? தொகுதியில மக்கள் ஏடிஎம்கே என்டிஏ கூட்டணியில ஒரு மேனிஃபெஸ்டோ கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மேனிஃபெஸ்டோவை அப்படியே காப்பாற்றுவோம். முன்னு இனி அந்த தொகுதிகளில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ மக்கள் சொல்றதை கேட்டு மக்களுக்கு தேவையானவற்றை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதாவது ஒருத்தருமே பார்க்கறதுக்கு எல்லாம் வலிமையாக தெரியும். அங்கே போனதான் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்களுக்கும் இப்போ 5 ஆண்டு காலத்தில் என்னென்ன குறை வச்சிருக்கிறாங்க, நிறைய வச்சிருக்காங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். நாங்கள் கூட்டணியும் எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நாங்கள் நம்புகிறோம். என்டிஏ கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நாங்கள் அதை வச்சு நாங்கள் போகிறோம்.